அன்பே என் ஆண்டவரே, உம்மிடம் நான் சரணடைந்தேன். உம்மிடம் நான் சரணடைந்தேன். திருவடிகளில் தான் நானும் அமர்ந்திருப்பேன். நானும் அமர்ந்திருப்பேன். நாளும் அமர்ந்திருப்பேன். அன்பே என் ஆண்டவரே, உம்மிடம் நான் சரணடைந்தேன். உம்மிடம் நான் சரணடைந்தேன். திருவடிகளில் தான் நானும் அமர்ந்திருப்பேன். நானும் அமர்ந்திருப்பேன். நாளும் அமர்ந்திருப்பேன். அன்பே என் ஆண்டவரே, என் அன்பு தகப்பன் இரட்சகருமாயிருக்கிற என் ஆண்டவரே, இயேசு என்னும் மகா கிருபையுள்ள இரட்சகரே, இதோ உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைக்காக உமக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். உமக்கே மகிமை உண்டாவதாக ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஜீவ வார்த்தை என்னும் இந்த அற்புத ஆற்றல் மிக்கதான வார்த்தை வெளிப்படுகின்ற இந்த ஆச்சரியமான வேளையிலே உங்களை சந்திக்க அழைத்திருக்கிறாரே என் தேவனாகிய ஆண்டவர், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையிலே உங்கள் இருதயத்தின் குமுறல்களை, உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை, உங்கள் இருதயத்தில் என்ன எதிர்நோக்கோடு நிற்கிறீர்களோ அனைத்தையும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என்மேல் அளவில்லாத பிரியம் வைத்திருக்கிற நல்ல தகப்பனாகிய ஆண்டவரே, இதோ உமது நேச பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய நேச ஜனங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் இருதயத்திலே என்ன எதிர்பார்ப்புகளோடு, என்ன தேவைகளோடு, என்ன வேண்டுதல்களோடு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் தோல்விகளாகவும் தடைகளாகவும் முடிந்து விட்டது ஆண்டவரே. ஐயோ, இழந்து போனேனே, முடிந்து போனேனே, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத ஆகிவிடுமோ, இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு தகுதியற்றவனாய் ஆகிவிட்டேனே. இந்த பொல்லாத நோய் நொடிகள் என் வாழ்க்கையை உருக்குலைக்கிறதே, என் வாழ்க்கையை அழிக்கிறதே, என் கையில் இருக்கிற சிறு சிறு சேமிப்புகளை கூட இல்லாது ஆக்கிவிட்டதே. இனி நான் என்ன செய்வேன்? நான் எதை வைத்து வாழ்க்கையை நடத்த முடியும்? நான் எதை வைத்து வாழ்க்கையை தொடங்க முடியும்? நான் எதை வைத்து ஒரு காரியத்தை சாதிக்க முடியும்? என் பிள்ளைகளுக்குத்தான் நான் இன்னும் ஒன்றும் செய்ய முடியவில்லையே. நானும் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா? என் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் தேவைதானா என்று தன் வாழ்க்கையை வெறுத்தவர்களாக, தன் வாழ்க்கையை அழித்து விடக்கூட துடித்து நிற்கிற ஜனங்களாக ஆண்டவரே, எத்தனை வேதனைகள், எத்தனை உபத்திரங்கள், எத்தனை இல்லாத பொல்லாத அவமானங்கள் ஆண்டவரே. உம்மிடத்திலே ஆண்டவரே, இல்லாதது பொல்லாததுகளை எல்லாம் சொல்லி அவமானப்படுத்துகிறார்களே என்று சொல்லும் பொழுது கூட ஆண்டவரே, நீர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த உலகத்திலே என் நேச மகனே, என்னை விடவா உன்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். இந்த உலக ஜனங்கள் என்னை விடவா உன்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று நீர் சொல்லுகிற வார்த்தை இருதயத்தை ஊடுருவி பாய்கிறது ஆண்டவரே. அதே வார்த்தை இதோ உம்முடைய பிள்ளைகள் அழுது தொழுது புலம்பிக் கொண்டு மன்றாடி கொண்டு தயங்கி கொண்டு நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை அவருடைய இருதயத்தை ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. ஆறுதலும் தேர்தலும் ஆற்றலும் பலனும் திடனுமாய் இருந்து அவர்களை வாழ்க்கையில் ஒரு ஊன்றுகோலாய் வழிநடத்தி செல்லட்டும் உமது ஜீவ வார்த்தை ஆண்டவரே.
அத்தகைய வழிகளை கொடுத்து அற்புதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை நிரம்பி இந்த வேளையிலே நீர் வழியை செய்ய போவதற்காக என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தகப்பனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் எத்தனை எத்தனை இடர்பாடுகள், எத்தனை சோதனைகள், எத்தனை போராட்ட களங்கள், தாங்க முடியாத சூழ்நிலைகள், தவிர்க்க முடியாத வேதனையின் கட்டங்கள். நாம் என்ன செய்துவிட முடியும்? நம்முடைய பலம் என்ன? நம்முடைய ஆற்றல் என்ன? நம்முடைய வலிமை என்ன? நம்மால் என்ன செய்துவிட முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆண்டவரை இடைவிடாது போற்றுங்கள். 118:1 சொல்லுகிறதை பாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனென்று சொன்னால் அவர் நல்லவர். என் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், என்றென்று உள்ளது அவரது மகா பேரன்பு, என்றென்று உள்ளது அவரது கிருபை என்று ஆண்டவருக்கு இடைவிடாது நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள். உடல் கொண்டு அனைத்திற்கும் உணவூட்டுகிற தேவனாயிருக்கிற என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவரது கிருபை என்று உள்ளதென்று. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இந்த உலக ஜனங்களைப் போல அல்ல, இந்த உலக சட்டங்களைப் போல அல்ல, இந்த உலகத்தை ஆளுகிறவர்களைப் போல அல்ல. இதோ சங்கீதம் 12:5 சொல்லுகிறது பாருங்கள். எளியோரின் புலம்பலையும் வறியோரின் பெருமூச்சையும் கேட்டு இதோ இப்பொழுதே வருகிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவர்கள் ஏங்குகின்றபடி அவர்களை பாதுகாப்பில் வைப்பேன் என்று சொல்கிறார் எனது அருமை இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சற்று சிந்தித்து பாருங்களேன் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இந்த உலகத்தின் பொறுப்பாளர்கள், இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர்கள், இந்த உலகத்தின் பற்பல பொறுப்புகளில் இருக்கிறவர்களுடைய கண்களிலே எளியவர்களின் ஏழையர்களின் குரல் கேட்பதில்லை. அவர்கள் விடுகின்ற பெருமூச்சு, அவர்கள் விடுகின்ற அழுகுரலின் ஏக்கத்தின் தன்மைகள் அவர்கள் காதுகளில் கேட்பது இல்லை. ஆனால் என் தேவன் எப்பேற்பட்ட கடவுள், என் தேவன் எப்பேற்பட்ட மகிமையின் ஆண்டவர் என்பதை ருசித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆண்டவர் சொல்லுகிறார், எளியவரின் புலம்பலை வறியோரின் குமுறலையும் பெருமூச்சையும் கேட்டேன், கேட்ட மாத்திரத்தில் மட்டுமல்ல இப்பொழுதே இறங்கி வருகிறேன் என்று சொல்கிறார். எதற்காக? அவர்கள் விடுகின்ற அந்த புலம்பலையும் பெருமூச்சையும் கேட்ட தேவன் அவர்கள் விரும்புகின்றபடி, அவர்கள் மன்றாடி கேட்கின்றபடி, அவர்கள் ஏங்கி தவித்து நிற்கின்றபடி அவருடைய வேண்டுதலை கேட்டு அவர்களுக்கு கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறேன், இதோ அவர்களை பாதுகாப்பில் வைப்பேன் என்று சொல்லுகிறார் என் ஆண்டவராகிய கடவுள் இயேசு இரட்சகர். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவேதான் சங்கீத ஆசிரியர் ஆண்டவரை உள்ளமு வந்து பாடுகிறார். சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நானோ ஆண்டவருடைய இல்லத்திலே, ஆண்டவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஏனென்றால் என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் என்னை சூழ்ந்திருக்கிறது, என்னை தொடர்ந்து வருகிறது. எனவே நான் ஆண்டவருடைய இல்லத்திலே, ஆண்டவருடைய வீட்டிலே நான் பெருமகிழ்ச்சியோடு நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உங்கள் இருதய குமுறலில் முழுமையாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த மகிமை உள்ள ஆண்டவர், அவருடைய அன்பு எவ்வளவு மேலானது. எத்தனை முறை சொல்லி முடியும் அவருடைய அன்பை? எத்தனை முறை சொல்லி தீர்ந்துவிட முடியுமோ அவருடைய அன்பு எவ்வளவு மேலானது, எவ்வளவு மேலானது என்று சிந்தித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. வார்த்தையால் சொல்லிவிட முடியாத அன்பு, எண்ணிக்கையால் அடுக்கிவிட முடியாத அன்பு, அளவிட முடியாத அன்பு. அருமையான எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார், அள்ள குறையாத அவருடைய அன்பு.
அருவி போல பாய்ந்தோடும் தேவனுடைய அன்பு. எல்லையே இல்லாத அவருடைய அன்பு. அவருடைய அன்புக்கு எல்லை இல்லை. ஆமாண்டவரில் பிரியமானவர், அத்தகைய ஆழமான, அகலமான, நீளமான அன்பு என் தேவனுடைய அன்பு. இந்த ஆண்டவருடைய அன்பு தமது ஜனங்களுக்குள் எப்படியாய் நிறைவுபடுத்த ஆண்டவர் விரும்பினார். ஆண்டவர் தாம் படைத்த இந்த உலக ஜனங்களுடைய இருதயத்திலே தமது அன்பை வெளிப்படுத்தவும், தமது அன்பிற்குள் முழுமை பெறச் செய்யவும், தமது அன்பில் எப்பொழுதும் அவர்களை நிலைநிறுத்தும்படியுமாகவும் விரும்பி ஆண்டவர் தமது அன்பை அவர்கள் இருதயத்தில் வைக்க ஆசை கொண்டார். அந்த அன்பின் நிலைத்துவம் தான் என்ன, அந்த அன்பின் நிலைத்துவம் தான் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கின்ற வேளையிலே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற அந்த அன்பின் பிரமாணத்தை, அந்த அன்பின் சத்தியத்தை, அந்த அன்பின் வெளிப்பாட்டின் உணர்வினை, அந்த அன்பின் மேன்மையை அழகுபட அருமையாக சொல்லுகிறது. அந்த அன்பு தன்னலம் நாடாதது, தற்பெருமை கொள்ளாதது, பொறாமை கொள்ளாதது, ஆனால் பொறுமையுள்ளதாய் இருக்கிறது. தீமைகளை நாடாதது அந்த அன்பு, நன்மைகளால் நிறைவு பெறச் செய்வது அந்த அன்பு. இழிவானதை செய்யாது எரிச்சலை உணரச் செய்யாதபடி மாற்றிவிடக்கூடியது அன்பு. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே பட்டங்களும் பதவிகளும் செல்வங்களும் உயர்வுகளும் மேன்மைகளும் அதிகாரங்களும் எவைகளை மேன்மையாய் பெற்றிருந்தாலும் கூட இந்த அன்பு என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை என்று வசனங்கள் அருமையாக சொல்லி தருகிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அந்த அன்பு ஒன்றுதான் மேன்மையானது, அந்த அன்பு ஒன்றுதான் ஆழமானது, அந்த அன்பு ஒன்றுதான் மிகச்சிறந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அன்பின் நிலை எப்படிப்பட்ட வார்த்தைகளில் ஆண்டவர் நிலை நிறுத்துகிறார். 10 கட்டளைகளை மோசையின் வழியாய் கொடுத்த ஆண்டவர் தமது நேச கட்டளையாய் 2லும் ஒன்றாய் கொண்டு தருகிறார். பாருங்கள், மத்தேயு நற்செய்தியிலே 22ஆம் அதிகாரம் 37-39 வசனங்களை பாருங்கள். உன் முழு இருதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு பலத்தோடும் உன் தேவனாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. எப்படியாய் இருக்கிறது பாருங்கள். உங்கள் முழு இருதயத்தோடு, ஏதோ உங்கள் எண்ணங்களோடு செயல்பாடுகளோடு அல்ல, உங்கள் உதட்டளவு வார்த்தைகளால் அல்ல ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்கள் முழு இருதயத்தோடு, உங்கள் முழு உள்ளத்தோடு, உங்கள் முழு பலத்தோடு, முழு ஆற்றலோடு உங்கள் தேவனாகிய ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும் என்பது முதலாவது கட்டளையாக, மேன்மையான கட்டளையாக கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதற்கு இணையான ஒரு கட்டளையும் தருகிறார் பாருங்கள். தாம் கொடுத்திருக்கிற தேவனை, இந்த உலகத்தை படைத்த உன்னத கிருபையுள்ள ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனும் ஆகிய ஆண்டவரை அன்பு செய்வதற்கு இணையாக, ஈடாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னை நேசிப்பது போல உனக்கு அடுத்திருப்பவரை நேசிப்பாயாக என்று சொன்னார். உலகத்தை படைத்த கடவுளை நேசிக்கிற நேசிப்பிற்கு ஈடாக இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னை அடுத்திருக்கிற மனிதனை நேசிக்கிற நேசிப்பு இணையாக இருக்கிறது, ஒன்றாக இருக்கிறது என்று வலியுறுத்தி தருகிறார் ஆண்டவர். அதுதான் மேன்மேன் கட்டளை என்று தன்னுடைய கட்டளையின் பிரகாரத்தை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அன்பு அதுதான் தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு, பிறரிடத்திலே நாம் செலுத்துகின்ற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நாம் பிறரிடத்தில் எப்படியாய் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்பதுண்டு, கண்கூடாக பார்ப்பதுண்டு. நமக்கு தேவை என்று ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த தேவையை பிறரிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு ஏற்றாற்போல தன்னுடைய வாழ்க்கை நிலை, தன்னுடைய பாசத்தின் நிலையை, தன்னுடைய அன்பின் நிலையை வெளிப்படுத்துவது போல இல்லாத ஆசைகளை, இல்லாத உணர்வுகளை, இல்லாத அன்பின் மேன்மைகளை அவர்களிடத்தில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள். தன்னுடைய தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக. இது அன்பா? இது உண்மையான அன்பா? இது இதயத்திலிருந்து வருகின்ற அன்பா? சற்று சிந்தித்து பாருங்கள் என்ற ஆண்டவரில் பிரியமானவர்களே.
அதே வேளையில் ஒரு மனிதரை தமக்கு தேவையான காரியம் அவரிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னார், இந்த மனிதருடைய நிலைப்பாடு நமக்கு இப்பொழுது தேவையில்லை என்று சொன்னார், எவ்வளவு வேண்டியவர்களாக இருந்தாலும், எவ்வளவு உறவு கொண்டவர்களாக இருந்தாலும், ஏன் உடன்பிறப்பாக கூட இருந்தாலும் கூட அவர்களை உதறி தள்ளிவிடுகிறார்களே. இதுவா அன்பு? இதுவா அன்பு? ஆண்டவர் வெளிப்படுத்திய அன்பு இதுதானா? ஆண்டவர் சொன்ன அன்பு இதுதானா? உன்னை நேசிப்பது போல உன்னை நீ எவ்வளவாய் அன்பு செய்கிறாயோ, உன்மேல் நீ எவ்வளவு பிரியமுள்ளவனாயிருக்கிறாயோ, உன்னை நீ எவ்வளவு ஆசையாய் பார்க்கிறாயோ, அதை போல உன்னை அடுத்திருக்கிறவர்களை, உனக்கு அடுத்தவர்களை நீ அன்பு செய்ய வேண்டும். இந்த அன்பு நீ தேவனை முழுமையாய் நேசிக்கிற அன்புக்கு ஈடாக இருக்கிறது என்று சொல்லி தந்தாரே என் தேவனாகிய ஆண்டவர். சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. நானும் பிறரை நேசிக்கிறேன், நானும் பிறரை அன்பு செய்கிறேன். இதோ நான் உங்களை மறந்து விடுவதே இல்லை, உங்கள் எண்ணம் என் எண்ணத்திற்குள் சிந்தனைக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று பகட்டான வார்த்தைகளை, பகட்டான அன்புகளை வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த உண்மையான அன்பிலே நிலைத்திருக்க ஆசைப்படுங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இந்த உண்மையான அன்பை குறித்து பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவர் சொன்னார், யோவான் நற்செய்தி 21:15 சீமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோவானின் மகனான சீமோனே, நீ இவர்களையெல்லாம் விட என்னை மேன்மையாக அன்பு செய்கிறாயா? இவர்களையெல்லாம் விட மேன்மையான அன்பு என் மேல் வைத்திருக்கிறாயா? இதே வார்த்தையைத்தான் உங்களையும் கேட்கிறார். இந்த உலக காரியங்களின் பொருட்டு, இந்த உலக வாழ்க்கையின் சூழல்களின் பொருட்டு அல்ல, இவைகளையெல்லாம் கடந்து இவைகளுக்கு மேலான அன்பு என் மேல் வைத்திருக்கிறாயா என் நேச மகனே, என் நேச மகளே என்று. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பும் இரக்கம் எவ்வளவு மேன்மையானது என்று சில தினங்களுக்கு முன்பாக ஒரு மீனவ சகோதரனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் என்னிடத்திலே சொன்னார், சகோதரரே, நான் ஒரு பிளைவுட் போட்டிலே தொழில் செய்து கொண்டிருந்தேன். சற்று தொலைவில் நடுக்கடலை அடுத்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பாக இருந்தது. ஏனென்றால் அங்குதான் மீன் கிடைக்கும் என்று வலை விட்டு கொண்டு இருந்தோம். அந்த நேரம் மதியம் 1 மணி தான், பொழுது சாய்ந்த வேளையும் கூட அல்ல. அந்த வேளையிலே மதியம் 1 மணி, அந்த வேளையிலே நாங்களே அறியவில்லை, கண்ணிமைக்கும் நேரத்திலே ஒரு பெரிய கப்பலானது எங்கள் அருகிலே, எங்களை நோக்கி பக்கத்திலே வந்துவிட்டது. ஒரு நொடி பொழுதிலே நாங்கள் மடிந்து ஒன்றுமில்லாமல் தும்புதும்பாய் ஆகி என்னவோ ஆகியிருப்போம். கத்தினார்கள் என்னோடு சேர்ந்து 4 பேர். ஒவ்வொருவரும் ஐயோ ஐயோ என்று அலறுகிறவர்கள் ஒரு பக்கம், அவர்கள் கடவுளை தேடுவது ஒரு பக்கமாய் அலறி கத்துகிறார்கள், கூச்சலிட்டார்கள். நானோ இயேசுவே என்று அலறினேன். இயேசுவே என்று வானத்தை பார்த்து அலறினேன். என் குரல் விண்ணகத்தில் இருக்கிற என் தகப்பனுக்கு கூட கேட்டிருக்கும் அத்தகைய ஒரு கூக்குரலிட்டு கதறினேன். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! கண்ணிமைக்கும் பொழுதிலே நேருக்கு நேராக வந்த கப்பல் கண் விழித்து பார்க்கிற பொழுது அப்படியே எங்கள் பைபர் போட்டை உரசி கொண்டு போவது போல நேரே சென்று விட்டது. எங்கள் படகானது அந்த தண்ணியின் தத்தளிப்பிலே விலகி விட்டது. எவ்வளவு ஆச்சரியம்! அழுதேன், அழுது கொண்டே என் தேவனுக்கு நன்றி செலுத்தினேன். இதை ஒரு சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று நான் வெகு நாட்களாக ஆசை கொண்டிருந்தேன். இன்றுதான் உங்களிடத்திலே சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தது. என் தேவனாகிய ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு நேசம் உள்ளவர், எவ்வளவு இரக்கமும் கனிவும் உடையவராய் இருக்கிறார் என்று சொன்னார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நினைத்து பாருங்கள் ஒரு நொடி பொழுதிலே என்ன நடந்திருக்கும் என்று. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. அன்பு அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். அன்பு அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை
அறைந்தார். நீயோ சிலுவையில் என்னை அறைந்தார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். ஆமீன். ஆண்டவரே பிரியமானவர், ஆண்டவர் இதே வார்த்தையைத்தான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் 12 மணி அளவில் இரவிலிருந்து ஜெபிக்க தொடங்கிய மாத்திரத்தில் விடிய காலை 4-4:15 மணி இருக்கும். அப்பொழுது என் தேவன் பிரசன்னமாய் வெளிப்பட்டார். அவருடைய வெளிப்பாடானது என் இருதயத்தையே உருக்குலைக்கும் அளவுக்கு, சிதறடிக்கும் அளவுக்கு இருந்தது. சிவப்பு, கருஞ்சிவப்பு நிறமுள்ள அங்கி அணிந்தவராக, இடையிலே வெள்ளை கயிறு குஞ்சம் தொங்கிய இடைக்கயிறு கட்டியவராக, மிகுந்த உயரமான தோற்றத்தோடு, தலை முடிகள் சிதறி கிடக்கின்ற தோற்றத்தோடு, உடலிலே இரத்தம் தெரியாத இடமே இல்லை. அத்தகைய கோலத்தோடு ஆண்டவர் எனக்கு தோற்றமளித்தார். அவருடைய தொங்கலான அந்த ஆடை என் உடலை தொட்டது போல் இருந்தது. அப்பொழுது என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் மகனே, இதோ உனக்காக நான் என்னையே தந்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய் என்று கண்ணீரும் இரத்தமும் சிந்தினார் என் தகப்பன். கண்ணீரும் இரத்தமுமாய் சிந்தி இந்த வார்த்தையை என் முகத்தை பார்த்து கேட்டார். இதே வார்த்தை ஆண்டவரில் பிரியமானவர்களே, என்னை மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலே தன்னுடைய சாயலாய் படைக்கப்பட்ட தன்னுடைய நேச மகன் என்னை நேசிப்பான், என்னை அன்பு செய்வான், என்னோடு கூட இருப்பான், என்னை விட்டு பிரியாதவனாய் இருப்பான், எனக்கு உகந்தவனாய் இருப்பான் என்று அவர் நேசித்து உண்டாக்கி படைத்த படைப்புகள், சிருஷ்டிப்புகள் அனைத்தையும் பார்த்து கேட்கிறார் ஆண்டவர். என் நேச மகனே, மகனே, இதோ உனக்காக நான் என்னையே தந்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் மகனே, மகளே, நீ என்ன செய்ய போகிறாய் மகனே, மகளே, என்ன செய்ய போகிறாய் என்று துடிதுடித்து, ஆண்டவரில் பிரியமானவர்களே, துடிதுடித்து நிற்கிற தேவனுடைய குரல் என் இருதயத்தை சுக்குநூறாய் உடைத்து போட்டதே. இந்த வார்த்தையை தியானித்து பாருங்கள். இருதயத்தின் ஆழத்தில் வைத்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்கள் இருதயத்திலே அலங்கரித்து வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுது கூட வீணாய் போகாது, என் தேவனுக்கு உகந்ததாய் மாறும். அத்தகைய மாற்றத்தை என் தேவன் செய்ய வேண்டும் என்று அவருடைய கிருபையின் பாதத்திலே மண்டியிட்டு மன்றாடுகிறேன் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. எனவேதான் இந்த அன்பைத்தான், இந்த ஆழமான அன்பைத்தான், இந்த நேசமான அன்பைத்தான், இந்த அளவிட முடியாத அன்பைத்தான் இந்த உலகத்திற்கு தாம் படைத்த இந்த பிள்ளைகளில் ஒருவரையேனும் இழந்து விடாதபடி தம்முடைய தந்தையிடத்திலே ஒப்பு கொடுப்பேன், மீண்டுமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று நம் தேவனாகிய கடவுள், என் தேவனாகிய இரட்சகர் தமது தந்தைக்கு வாக்கு கொடுத்தார். என்னிடம் ஒப்படைத்தவர்கள் ஒருவரேனும் இழந்து விடாதபடி ஒப்படைப்பேன் என்று. இந்த வாக்கினை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தர் மனிதனாய் பிறந்து மனுக்கோலம் பூண்டு மனிதர்களோடே வாழ்ந்து 33 ஆண்டு காலம் தன்னுடைய நேசத்தை, தம்முடைய அளவில்லாத அன்பை இந்த உலகத்திற்கு, இந்த உலக ஜனங்கள் அறியும் பொருட்டு வெளிப்படுத்தியது மாத்திரமல்ல, தன்னுடைய பரிசுத்தமான உடலை முழுவதுமாய் சித்திரவதை செய்து, ஏளனம் செய்து, அடித்து நொறுத்தி துன்புறுத்தி
கயவர்களால் துன்புறுத்தப்பட்டு கடைசி சொட்டு இரத்தம் சிந்தும் அளவுக்கு சிலுவையிலே தன்னுடைய உயிரை கையளித்தார். இந்த உலகத்திற்கு தந்தையாம் கடவுளால் தம்முடைய ஒரே நேசகுமாரன் பலியாக, பரிகாரியாக, கழுவாயாக ஒப்பு கொடுக்கப்பட்டாரே. இந்த அன்பை விட மேலான அன்பு இந்த உலகத்தில் வேறும் உண்டோ? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஒவ்வொரு கால சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய பாடுகளின் நிலைகளை நீங்கள் உணர்ந்து பார்க்கின்ற வேளைகளிலே ஏதோ நடந்தது, என்றோ நடந்தது. 2025 ஆண்டுகளுக்கு முன்னாலே எப்படியோ ஒரு கதை நடந்ததாக நினைக்கிறீர்களா? ஏதோ முடிந்து போன ஒரு சகாப்தம் என்று நினைக்கிறீர்களா? அல்ல, என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. தேவனுடைய ஒவ்வொரு துளி இரத்தமும் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது என்பது உனக்காக எனக்காக என்பதை மறந்து போகாதே என் நேச சகோதரனே, சகோதரியே. உனக்காக மரித்தேன், உயிர்த்தேன், இதோ சதா காலமும் உன்னோடு கூட ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை உன் இருதயத்திலே ஒவ்வொரு அணுவிலும் பிரதிபலிக்கத்தக்கதா இருப்பதாக என் நேச மகனே, மகளே. இப்பொழுது ஒப்பு கொடுப்பாயா உன் தேவனாகிய ஆண்டவரிடத்திலே உன்னுடைய வேண்டுதலை, உன்னுடைய மன்றாட்டுக்களை இப்பொழுது ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே என்று அவரை கூவி அழைப்பாயா? ஜெபிப்போமா? கண்களை மூடுங்கள். ஜெபத்தை ஏறெடுக்கும் முன்பாக உங்கள் கண்களை இறுக மூடுங்கள். உங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபையின் முன் ஒப்பு கொடுங்கள். உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் இருதய கதவுகளை திறந்து வையுங்கள். உங்கள் இருதய கதவுகளுக்கு முன்பாக இதோ உனக்காக மரித்த, இதோ உனக்காக தன்னுடைய பரிசுத்த உடலை கயவர்களின் கைகளிலே சிதறடிக்க ஒப்பு கொடுத்த தேவனை நிறுத்தி பாருங்கள். இதோ உங்களுக்காக அடிமேல் அடி, காரி உமிழப்பட்டு, கசைகளால் அடிக்கப்பட்டு, உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாத அளவுக்கு உடலிலே பிரிட்டு பாய்ந்து நிற்கக்கூடிய நிலையை வெளிப்படுத்தி உன் கண்களுக்கு காண்பித்த தேவனை உற்று நோக்கிப்பார். சிலுவையிலே அறையப்பட்டு கடைசி சொட்டு வரையிலும் உனக்காக இந்த பூமியிலே சிந்தி உன் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக, உன்னை இந்த உலக பாவ அழிவிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக பரிசுத்த ரத்தம் கடைசி சொட்டு வரை சிந்தப்பட்டதே என்பதை நினைத்து உன் இருதய கதவுகளை திறந்து அவரை உற்று நோக்கி பாரு. என் நேச சகோதரனே, சகோதரியே, உனக்காக அவர் சிந்திய இரத்தத்தை நீ பார்த்தாயா? உன் உடலிலே ஒரு சிறிய காயம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார், அதிலே சிறிதளவு இரத்தம் கசிந்து விட்டது என்று சொன்னார் கூட, ஐயோ என் இரத்தம் எவ்வளவாய் வெளிவந்து விட்டது, ஐயோ என் உடலிலே காயம் பட்டு விட்டது, என் உடலிலே எவ்வளவு பெரிய காயமாகிவிட்டது, என் உடலிலே எவ்வளவு இரத்தம் வெளிவந்து விட்டது என்று உன் உள்ளத்தால் உணர்வார். நீ எவ்வளவு பதபதைத்து பரிதவித்து போகிறாய். மகனே, மகளே, இதோ உன்னை படைத்த தெய்வம், இதோ தன் சாயலிலே உனக்கு உருத்தந்த தெய்வம், தன்னுடைய ஜீவாவியை உனக்குள் ஊதி தன்னாவியால் உன்னை இந்த உலகத்தில் வாழச் செய்த தெய்வம் இதோ உனக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டு கடைசி சொட்டு வரையிலும் இந்த பூமியிலே சிந்தி உன்னை பாவம் ஏதும் இல்லாத பரிசுத்த நிலைக்கு அழைத்து செல்ல, கரம் பிடித்து உன்னை பரிசுத்த பாதையிலே பரலோக தேவனிடத்திலே கொண்டு செல்ல, இதோ கடைசி சொட்டு வரை சிந்தி நிற்கிற தேவனை நீ மறந்து போனாயே மனிதனே. உன் இருதயத்தில்
இருக்கிற அன்புதான் என்ன? உன் இருதயத்தில் இருக்கிற அன்புதான் என்ன? அன்பு என்றால் என்ன என்று நினைத்து பார்த்தாயா? அன்பு என்றால் என்ன என்று நினைத்து பார்த்தாயா? உனக்காக தன் உடல் இரத்தம் அனைத்தையும் கடைசி வரையில் சிந்தி உன்னை ரட்சித்த தேவனை நினைத்து பார்த்தாயா? உன்னை ரட்சித்த தேவனை நினைத்து பார்த்தாயா? நினைத்து பார்த்தாயா? நினைத்துப்பார், நினைத்துப்பார். அவரிடத்திலே ஒப்புக்கொடு. ஆண்டவரே, மகா கிருபையுள்ள தெய்வமே, இதோ இந்த உலகத்திலே தேவரீர் பரிசுத்த தேவனாயிருந்தும் கூட உம்மை போல உமது அழகு திருச்சாயலின்படி என்னை நீர் உருவாக்கினீரே. ஆனாலும் கூட நான் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை, இந்த உலகத்திலே உமக்கு விரோதமான காரியங்களை செய்து உண்மையே காட்டி கொடுக்கக்கூடிய பெரும் துரோகியாய் போனேனே ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று அவருடைய திருக்கரத்திலே உன்னை ஒப்புக்கொடு. அவருடைய பரிசுத்த பாதத்தை ரோணிக்கால் கழுவி எடுத்தாளே, நறுமண தைலத்தால் பூசி அவருடைய பாதத்தை மிளிரச் செய்தால் வாசனையாக அவள் அழகு கூந்தலினால் துடைத்து எடுத்தாளே, அதுபோல தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் உன்னுடைய பாவத்தை துடைத்தெடுத்த தேவனை நீ நன்றியோடு அவருடைய பாதத்தை சரணடைந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே பாவி என் மேல் இரக்கமாயிரும் என்று மன்றாடுவாயா? உன் பாவங்களை கழுவி மீட்டெடுத்த ரட்சித்த பரிசுத்த தேவனை இடைவிடாது பற்றி கொள்வாயா? ஆண்டவரை துதிப்பாயா? மகிமைப்படுத்துவாயா? அவரை ஆராதிப்பாயா? ஆண்டவர் நல்லவர் என்று, என் ஆண்டவர் நல்லவர் என்று, அவரது கிருபை என்றும் உள்ளது என்று இடைவிடாது போற்றி துதித்து அவரை மகிமைப்படுத்துவாயா? ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி தேவரீர் சிந்திய இந்த கடைசி சொட்டு வரையிலான ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் இந்த உலகம் முழுவதுமாயிருக்கிற உம்முடைய நேச பிள்ளைகள், ஆண்டவரே, உலகெங்கும் செல்லுங்கள், படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன உம்முடைய ஜீவ வார்த்தை இந்த உலகத்தில் உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளும் ஆண்யாய் ஆற்றலாய் இருபுறமும் மட்டத்தக்கதான எந்த வாளிலும் கூர்மையான உம்முடைய வார்த்தை அவருடைய இருதயங்களை, அவருடைய உடலையும் மச்சையும் ஊடுருவி பாய்ந்து, ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தை அவருடைய இருதயத்தை பாய்ந்து ஊடுருவி உமக்கு உகந்த வாழ்வு வாழ, உமக்கு ஏற்றதான பரிசுத்த வாழ்வு வாழ, உம்முடைய பரிசுத்த பாதையிலே நடந்து வரக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ள என் தேவன்தாமே கிருபை செய்வீராக. அப்படியே நீர் கிருபை செய்து ஆட்கொண்டு இந்த உலக ஜனங்களை உமக்கு உகந்தவர்களாய் ரட்சித்துக் கொள்வதற்காக என் தகப்பனே, உம்முடைய கிருபையின் பாதத்திலே என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி சரணடைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.